வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வரும் செந்தில் பாலாஜி அவர்கள் சற்று முன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அமலாக்கத்துறையிடம். இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். என்ன காரணத்திற்காக பேரதிர்ச்சியில் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின், அப்படி என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி? ஸோ இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொலி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே என்ன பண்ணணும், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஷேர் பண்ணணும், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், பெருமை வாய்ந்த அமைச்சர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கடந்த 2-3 மாதங்களாகவே அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் யார் யாரெல்லாம் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்காங்க, யார் யாரெல்லாம் ஜெயிலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்கன்றத தெளிவாக துல்லியமாகவும் தெரியும். அதில் முதல்ல ஜெயிலுக்கு போனவர்னு பார்த்தீங்கன்னா, புழல் சிறையில் அடைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா புழல் சிறையில் அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 200 நாட்களை கடந்திருக்காரு. இந்த நிலையில் அவரை வெளியே கொண்டு வராத காரணத்தினாலும் அவர் பெரும் கோபத்தை அடைந்திருக்கிறார். ஸோ இந்த காரணத்தினால அவர் பார்த்திங்கன்னா பொறுத்து பார்த்தாரு, அவராலையும் முடியல. ஸோ அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறையிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, எங்கெங்கே எவ்வளோ கருப்பு பணம் பதுக்கி வச்சுருக்காங்க, ஸோ இது எல்லா தகவலுமே பார்த்திங்கன்னா வாக்குமூலமாக அமலாக்கத்துறையிடம் கொடுத்துட்டாரு. ஸோ இதனால தான் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கூண்டோடு, அதாவது பார்த்திங்கன்னா சேர்ந்து தான் எவ்வளோ எங்கெங்கே கொள்ளடிச்சாங்க, எவ்வளோ கருப்பு பணங்கள் பதுக்கி வச்சுருக்காங்க, அவங்க வீட்டில் வச்சுருக்காங்களா, பண்ணை வீட்டில் வச்சுருக்காங்களா, ஸோ எவ்வளோ வருமானத்திற்கு அதிகமான எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, ஸோ தவறான முறையில் பணங்கள்லாம் எங்கெங்கே வச்சுருக்காங்க, இது எல்லா வாக்குமூலமே பார்த்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறையிடமும் செந்தில் பாலாஜி கொடுத்து விட்டார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் திமுகவில் பல அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்றும் அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னாக்கா உளவுத்துறை ரிப்போர்ட் மூலிமா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே. யாரெல்லாம் இந்த சர்ச்சையில் சிக்கிறாங்க, யாரெல்லாம் இன்னும் புழல் சிறையில் அடைக்கப்படுவாங்கன்றத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் ஆகணும் மக்களே. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுங்க. தொடர்ந்து கொடுக்குற வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.